இன்றைக்கி ஜோதிடத்தில் ஒரு குழப்பத்தை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். ராகு கேது தோஷம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ராகு கேதுக்களை வச்சு கால சர்ப்ப தோஷம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. ரெண்டும் ஒன்று தானா அல்லது ஏதேனும் இதற்கு ஒரு வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் பெரியவங்க நிறைய பேருக்கே இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் அந்த ராகு கேது தோஷம் என்பது லக்னம் ராசிக்கு 1, 2, 7, 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால குடும்பத்தை பாதிக்கும் என்கின்ற அமைப்பில் திருமணத்தை தடை செய்யும், நடந்த திருமணத்தில் ஏதாவது கோளாறுகளை கொடுக்கும், அல்லது 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர தோஷத்தை கொடுக்கும் என்பது மாதிரியான அமைப்புகளில் தான் அந்த ராகு கேது தோஷம் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் இந்த கால சர்ப்ப தோஷம்ன்றது அப்படி அல்ல. ஒரு லக்னம் உள்பட பிறந்த ஜாதகத்தில் லக்னம் ராசி உள்பட எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்களுக்குள்ளே வரிசையாக அடங்கி போகிறத தான் இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் இந்த மாதிரியான அமைப்புகள் ரெண்டுக்கும் எதனா ஒற்றுமை இருக்குன்னு பார்த்தா ரெண்டுக்கும் கண்டிப்பாக ஒற்றுமை இல்லைங்க. இந்த இடத்துல ராகு கேது தோஷத்தை பற்றி நம்முடைய சன் தொலைக்காட்சியிலேயே நான் நிறைய பேசியிருக்கிறேன். ராகு கேதுக்கள் சுபரின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கும்போது இவர்கள் தோஷத்தை செய்யவே மாட்டார்கள் அப்படிங்கிறத தெளிவான ஒரு நிலையில் பேசியிருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு 1ஆம் இடத்திலோ 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ ராகு கேதுக்கள் இருக்கும்போது அது குருவின் வீடாகவோ சுக்கிரனின் வீடாகவோ குரு சுக்கிரனுடைய பார்வை இணைவு போன்றவைகளை அவர்கள் பெற்றிருக்கும் போது துன்பங்களை கொடுப்பதற்கு பதிலாக இன்பங்களை கொடுப்பவர்களாக அவங்க அப்படியே மாறிடுவாங்க. விதிகளை விட விதி விலக்குகள் அதிகம் கவனிக்கப்பட வேண்டியது இந்த சாஸ்திரம் என்பதை அடிக்கடி வலியுறுத்துகிறேன் இல்லையா? அந்த அமைப்பின் அடிப்படையில் ராகு கேது தோஷம் என்பது அந்த இடத்துல ராகு கேது யோகமாக மாறிவிடும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் கண்டிப்பாக கவனிக்கணும். உண்மையிலேயே தோஷம் தர்ற மாதிரி இந்த மாதிரி குரு சுக்கிர தொடர்புகளில் இல்லைங்க ஐயா, தோஷம் தர்ற மாதிரி தான் இருக்குது. அந்த தசை பருவத்தில் வருகிறதா என்பதையும் கவனிக்கணுன்றது ரொம்ப முக்கியங்க. அதாவது ஒரு கிரகம் எப்போது அதனுடைய நல்ல கெட்ட பலன்களை கொடுக்கும்னா அதனுடைய தசையில் தான் அது தரும். அப்போ குடும்பத்தை கெடுக்க முடியாத கிளப்பருவத்திலேயோ இளமை பருவத்திலேயோ ராகு கேதுக்கள் தசை வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எதுவும் இல்லைங்க. இப்போ இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா வரிசையாக கிரகங்கள் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்முடைய விளக்க நூல்களில் மூல நூல்களில் இது சொல்லப்படலைங்க. இடையில் வந்த விளக்க நூல்களில் ஒரு அனுபவ ரீதியாகத்தான் ஜோதிடர்கள் சொல்கிறாங்களே தவிர மூல நூல்களில் இந்த மாதிரியான தோஷ அமைப்புகள்லாம் கிடையாதுங்க. விளக்க நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற சில அமைப்புகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 35 வயது வரைக்கும் ஒருவருக்கு போராட்டமான வாழ்க்கையை இந்த கால சர்ப்ப தோஷம் கொடுக்கும். அதாவது எல்லா கிரகங்களும் வரிசையாக ராகு கேதுக்குள்ளே சிக்கிக்குச்சுன்னா 35 வயசு வரைக்கும் அவர் நல்லா இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் ஒரு உண்மையற்ற ஒரு தன்மையாகத்தான் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் ஒரு வாலிபன் அல்லது யாரோ, ஏன்னா 35 வயசு வரைக்கும் அவர் வாலிபர் தான் இல்லைங்களா? அந்த 35 வயது வரைக்கும் அவர் நன்றாக இருப்பதும் நன்றாக இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் தசாபுக்தி அமைப்புகள் தானே தவிர இப்படி வரிசையாகவோ அல்லது வரிசையற்ற விதமாகவோ எந்த கிரகத்திற்குள்ளுமோ ராகு கேதுகள் மட்டும் இல்லைங்க, செவ்வாய் சனிக்குள்ளேயும் வச்சுக்கலாம். எதனோடும் சேர்ந்து எப்படி இருந்தாலும் கூட தசாபுக்தி அமைப்புகள் தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே தவிர இந்த மாதிரியான ஒரு தோஷ நிலைகள் கண்டிப்பாக தீர்மானிக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம் இருந்தும் 35 வயது வரைக்கும் ஜாம்னு வாழ்ந்த ஆயிரக்கணக்கானவர்களை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஜோதிடம் என்பது கண்டிப்பாக ஒரு சர்வ நிச்சயமான ஒரு விஞ்ஞானம். அதாவது ஒரு விதியை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் 90% 95% பேருக்கு அந்த விதி பொருந்தணும். மிச்சம் 5% 10% கூட நமக்கு பொருந்தும், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்களில் நம்ம சமாதானத்தை அடைஞ்சிக்கலாம். ஆனால் அந்த காலசர்ப்ப தோஷம்ன்றது அப்படி கிடையவே கிடையாதுங்க. காலசர்ப்ப தோஷத்தை அடைந்திருப்பவர்கள் கூட இளம் வயதிலேயே கோடீஸ்வர குடும்பங்களில் பிறந்து ரொம்ப நல்ல அழகாக 35 வயது வரைக்கும் அவர்களுக்கு என்ன தேவையோ அவைகள் கிடைத்து மிகப்பெரிய நல்ல தன்மையில் தான் கண்டிப்பாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த ராகு கேது தோஷம் என்பது 1, 2, 7, 8 இருந்தாலும் முதல்ல இந்த ரெண்டுமே வேறன்றதை தெளிவாக சொல்லிட்டேன். இந்த அமைப்புகளில் ராகு கேது தோஷம் சுபத்துவமாக இருந்து சுபருடைய வீடுகளில் இருக்கும்போது கெடுதல்களை செய்வதில்லை. காலசர்ப்ப தோஷம் என்கின்ற ஒன்று இல்லவே இல்லை. அது ஏதோ ஒரு ஜோதிடரால் தெரியா அமைப்புகளில் ஒரு குத்துமதிப்பாக சொல்லப்பட்ட ஒன்று தானே தவிர 35 வயது வரை வாழ்க்கையை பாதிக்கும் காலசர்ப்ப தோஷம் என்கின்ற கூற்றில் உண்மையே இல்லை என்பதுதான் இன்றைய நல்ல விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.